மோட்டோ இப்போ புதுசா இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க Moto G04. ஏற்கனவே G சீரிஸ்ல ரெண்டு புது ஸ்மார்ட் போன் இப்போ லான்ச் ஆயிருந்தது. ஸோ இந்த ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங்கை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு அண்ட் சார்ஜிங் கேபிள் பிளஸ் அதோடைய சார்ஜரும் பாக்ஸ்லேயே தராங்க. இந்த லோகோவை மறைச்சிட்டு என்னுடைய டீம்மேட்ஸ் கிட்ட இது எப்படி இருக்கு எந்த போன் கெஸ் பண்ண சொன்னா நிறைய பேர் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அதிகமான விலையில இருக்கிற ஸ்மார்ட் போன் தான் சொன்னாங்க. பட் மோட்டோரோலா லோகோவோட இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் தான் பட் அது நல்லா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கும்போது அந்த பாண்டா கிளாஸ் அதை கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷன். அப்படியே மேலே பார்த்தோம்னா 3.5mm ஜாக், அப்படின்னா இது பட்ஜெட் ஸ்மார்ட் போன். என்ன பண்றது, அந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. சரி அது இருக்குங்களா? அண்ட் டால்பி அட்மாஸுடைய சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் ஓரின்னு பார்க்கும்போது வலது பக்கமாக தான் உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் லாக்கர் கீ இருக்கு. அண்ட் மேல் பக்கத்தில் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டோம். இடது பக்கமாக நமக்கு சிம் ட்ரேஸ் இருக்கு. இருங்க என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணியே வந்து காமிச்சிடுறேன். பாருப்பா, ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 சிம்மும் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ SD கார்டை தனியாகவும் போட்டுக்கலாம். அண்ட் கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன் டைப் சி போட்டிருக்கு அண்ட் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் IP52க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளே ஓரளவுக்கான ஒரு நல்ல டிஸ்பிளே மாதிரி தான் வந்து தெரியுது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இன்டோரில் பிரச்சனை இல்லை, கீழே சின் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவுட்டோரில் ரொம்ப நாமினலாக தான் இருக்கும். HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸ் தான் வந்து இருக்குது. பிரைட்னஸ் நிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 537 நிட்ஸ் மட்டும் தான் பீக் பிரைட்னஸ்ல வரும். இது கூடவே நமக்கு சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 100ல வச்சீங்கன்னா சும்மா அப்படியே பிச்சுக்குதுங்க சவுண்ட் எல்லாம். சவுண்ட் அதிகமாகவும் இருக்கு, அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு 80 அப்படியெல்லாம் வச்சீங்கன்னா நம்ம கேட்கறதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். UI பொறுத்த வரைக்கும் நல்ல ரெஸ்பான்சிவாகவே இருக்குங்க பாருங்க. ஸோ நம்ம வந்து இந்த IET மொபைல்லாம் பத்தி பேசுவோமே, அதை விட இது எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா அவனுங்க வெறும் ரேம் அது இதெல்லாம் சொன்னாலுமே இந்த விஷயத்தில் அவங்க கோட்டை விட்டு தான் இருக்காங்க. ஸோ UI நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கு. ஆனால் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் சப்பு, அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் அப்படி இப்படிலாம் வந்து தேவையில்லாத ஆணி ஒரு சிலதெல்லாம் இருக்கு. வேணாம்னா அந்த ஆணியை நம்ம தான் பிடுங்கணும். OS வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் Android 14 வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் சாஃப்ட்வேர் அப்டேட்டை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வரல. அப்டேட் வந்ததுன்னா நான் மென்ஷன் பண்ணுறதையும் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கான மெயினான விஷயம் அந்த ப்ராசஸர். என்ன ப்ராசஸர் இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு இந்த ப்ராசஸர் தான். ஏன் ப்ரோ இதை கூட வாய் விட்டு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராசஸர் தான் இருக்குது. AnTuTuலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் எடிஷனை ரன் பண்ணும்போது மட்டும்தான் எங்களுக்கு 2.6 lakh கிட்ட வந்தது. பட் நீங்கள் வந்து மெயின் AnTuTu ரன் பண்ணிங்கன்னா அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 1.5 லட்சம் அதுக்கு முன்ன பின்ன அப்படி தாங்க வரும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு யூசேஜ்க்கு ரொம்ப பேட்டரி லைஃபை மட்டுமே டிபெண்ட் பண்ணி ஒரு லாங் டைம் யூஸ் பண்ணோம். அந்த UI எல்லாம் வந்து மோட்டோரோலா அது வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தமாக 2 வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 64GB மாடல், அடுத்த வேரியன்ட் 8GB 128GB மாடல். RAM டைப்பை பொறுத்த வரைக்கும் LPDDR4Xக்கான RAM டைப் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப் இதில் இருக்கு. சரி, பின் பக்கமெல்லாம் கேமரா டிசைன் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குனீங்கன்னா ஒரு கேமரா தான் 16 MP கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா 5 MP. ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜ் வந்து பாருங்க. ஸோ ரொம்ப நார்மலான லைட்டிங் கண்டிஷனிங் அவுட்டர்லாம் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ரொம்ப நீங்கள் போர்ட்ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் பிளர் கொடுக்கறதுக்கு அது சாஃப்ட்வேரில் தான் ஆப்டிமைஸ் பண்ணுது. அந்த இடத்துல எக்ஸ்போஷர்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நார்மலாக இன்னுமே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சும்மால தான் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குன்றது நீங்கள் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. 10 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. 10 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி, மற்றபடி என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் 5.0க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் USB டைப் சி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது 2.0. மொத்தமாக 4 கலர் வேரியண்ட்டில் இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை காலையிலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 40% இருக்குங்க எண்ட் ஆஃப் த டேயில். உங்களுக்கு 1.5 நாள் பிரச்சனையெல்லாம் வரும். இன்னும் அவங்க சொல்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் பேசுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா 22 hours வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் மற்றபடி நிறைய விஷயங்களை கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஃபோனை இன்னும் இன்டெப்தா டெஸ்ட் பண்ணுமா, ஃபுல் ரிவ்யூ வேணுமான்னு சொல்லிட்டு. இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் மட்டும்தான். அண்ட் ஃபைனலி பிரைசிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? 2 வேரியண்ட்டுடைய பிரைசிங்கை பாருங்க. ஒன்று 7000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று 8000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 7000 ரூபாய் வேரியண்ட்ல தான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோட சேர்த்து பெஸ்ட் ப்ரைஸாக இந்த ப்ரைஸ்க்கு தரதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைசிங்க்கு இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய ஃபுல் ரிவ்யூ வரதா இருந்ததுன்னா அதில் இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம்.